Okay, children, now we see about comma. Now read these lines from the text. Plastic bottles are collected along with other plastic waste from schools, houses, hospitals, restaurants and other places. Did you notice that a comma has been used to separate the names of places from where plastic bottles are collected? So என்ன சொல்லிருக்காங்க comma கமா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்களே அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஏ கமா இஸ் ஏ பஞ்சுவேஷன் மார்க். இட் டெல்ஸ் அஸ் டு டேக் ஏ ப்ரீஃப் பாஸ் வென் வி ஆர் ரீடிங். ஸோ ப்ரீஃப் பாஸ் வென் வி ஆர் ரீடிங். ஸோ ஒரு கண்டினியூஸாக ரீட் பண்ணுறப்ப அந்த கமா வந்து என்ன பண்ணுறது, ஒரு பாஸ் ஒரு வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு பாசிங் கொடுக்குது. பாசிங் மீன்ஸ் என்னென்னு கொஞ்சம் நிறுத்தி படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கமா கேன் சேஞ்ச் தி மீனிங் ஆஃப் ஏ சென்டென்ஸ். கமா வந்து என்ன பண்ணும், மீனிங் ஆஃப் சென்டென்ஸோட மீனிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த கமான்னு சொல்கிறப்ப நம்ம கமா போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நிறுத்தி படிப்போம் இல்லையா, அதுதான். ரூல்ஸ் ஆஃப் கமா. Rule 1. Use commas to separate words and word groups in a simple series of 3 or more items. Examples: we had coffee, cheese, biscuits and groups. So 3 or more items, 3 or more things or more நிறைய சொல்கிறப்ப நம்ம கம்மாவை எதுக்கு செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு தான் நம்ம கம்மா யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 2. யூஸ் எ கம்மா டு செப்பரேட் த டே ஆஃப் த மந்த் ஃப்ரம் த இயர். இஃப் தேர் இஸ் எ டெக்ஸ்ட் ஆஃப்டர் தி இயர் தென் புட் எ கம்மா ஆஃப்டர் த இயர். ஸோ இந்த இயருக்கும் என்ன பண்ணி இயர் டேட் அண்ட் இயருக்கு செப்பரேட் பண்ணிக்காமல் கம்மா யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நேஹாஸ் பர்த்டே ஆன் June 5, 2003. நெக்ஸ்ட் ரூல் 3. பிளேஸ் ஏ கம்மா பிட்வீன் த நேம்ஸ் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். we live in சண்டிகார், பஞ்சாப். ஸோ நம்ம என்ன சிட்டிஸ், அந்த சிட்டிஸையும் ஸ்டேட்டையும் வந்து டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். நம்ம பஞ்சாபில் சண்டிகார்ன்ற ஒரு பிளேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் 4. Place a comma after introductory words such as yes and well. Introductory words, word order beginning. Yes, I would like some more cheese on my pizza. Are you understand, children? Shall we go to the exercise? We also know that comma is used to separate adjectives of the same type in a sentence. First exercise. Fill in the missing commas in these sentences. இங்கே வந்து கமாஸ் எங்கே மிஸ் ஆகிருக்கோ அங்கே கமாஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். டினா பாட் ஆப்பிள்ஸ், செரிஸ், பனானாஸ் அண்ட் மேங்கோஸ் ஃப்ரம் தி மார்க்கெட். லிசன் சில்ட்ரன், வேர் டு யூ புட் ஹியர் கமா? டினா பாட் என்னென்ன ஆப்பிள்ஸ், செரிஸ், பனானாஸ் ஆனால் ஸோ கமா எங்கெங்கே ரைட் பண்ணணும்? ஆப்பிள்ஸ், செரிஸ், bananas and mangoes from the market. Okay, next one. Yes, I am on leave today. So where is comma here? Yes comma, I am on leave today. Shyam completed his schooling from Jaipur, Rajasthan. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் இடத்த கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அப்போ கமா வேர் புட்டி கமா here. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் ஒன். Tina, David, Raj and Tushar are participating in the quiz today. So 3 names given here. So Tina, David, Raj and Tushar are participating in the quiz today. Next one. The letter was delivered on December 30, 2014. So நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டேட் அண்ட் இயரை செப்பரேட் பண்ணி காப்பி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ December 30, 2014. Next, Ria buys red, yellow, blue and white ribbons. So they given in 3 colors, 3 or 4 colors. So you separate red, yellow, blue and white ribbons. Okay, next one. Read the paragraph, rewrite the paragraph with commas in appropriate places. ஸோ அந்த பேராகிராஃபில் எங்கெங்கெல்லாம் கமா வருமோ அதை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லதா, மரியா அண்டு ஜியா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே லதா, மரியா அண்ட் 3 ஆஃப் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ லதா, மரியா.
and Geeta are good friends. They live in Agra, Uttar Pradesh. ஆக்ராவில் உத்தர பிரதேஷில் ஆக்ரான்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ ஆக்ரா கமா உத்தர பிரதேஷ். ஓகே. One day Lata wakes up and checks the calendar. It is June 6, 2014 today. So June 6, 2014 அப்போ கமா June 6, 2014 6th June month 6th date. Okay, today she says Lata gets ready and goes to meet Jia. Lata says, so here also comma. இங்கே சேஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கமா என்ன சொல்கிற வராங்க. அப்போ கமா. ஹே ஜியா, டிட் யூ செக் தி டேட் டுடே? எஸ். ஸோ கமா. இட் இஸ் Maria's birthday. She replies. Jia and Lata decide to buy gifts for Maria. They buy a beautiful cake, gifts and flowers for Maria. So cake comma gifts and flowers for Maria. The cake has pink, brown and white icing. So pink comma brown and white icing. Okay children, are you understand? Next grammar station. ஆல்ரெடி இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. கமா தென் கமா டெஃபினிஷன். கமா இஸ் யூஸ்டு இன் பிட்வீன் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் வேர்ட்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். இட் சேஞ்சஸ் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ். ஸோ அதில் அதே தான் சில்ட்ரன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஆல்சோ சேம். ஸோ நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஷால் வி கோ டு த எக்ஸசைஸ்? Next, extra points. A comma is used between the name of a city and state. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. Next, a comma is used to separate the name or the nickname. Nickname நான் சொல்ல செல்ல பேர். நம்ம வீட்டில் ஒரு அம்மா ஒரு செல்ல பேர் கூப்பிடுவாங்க, நம்ம ஸ்கூலில் ஒரு நேம் இருக்குல்லையே, அதை என்ன சொல்கிறாங்க, நிக்நேம் சொல்லியிருக்காங்க, நிக்நேம் சொல்லுவாங்க. ஓகே. ஆர் தி டைட்டில் ஆஃப் எ பர்சன் இன் எ சென்டென்ஸ். த மேக்ஸ் டீச்சர் கமா மிஸ்ஸஸ் Chaudhary cracks funny jokes. ஓகே. ஸோ இங்கே வந்து அது நிக்நேம்ன்றப்ப நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, கம்மா போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லிசன் சில்ட்ரன். எக்ஸசைஸ். Rewrite each sentences by inserting a comma wherever necessary. எங்கெங்க கம்மா போடணுமோ போட சொல்லியிருக்காங்க. Well, are we going? ஸோ இங்கே என்னது இன்ட்ரோடக்டரி வேர்டு இல்லையா? ஸோ வெல் கம்மா. Next one, she is coming, isn't she? Isn't, this is a question tag children. Just now I told no, isn't is a question tag. So நான் சொல்லியிருக்கேன் isn't முன்னாடி before நம்ம கம்மா போட சொல்லியிருக்கேன் இல்லையா? So she is coming, isn't she? Yes. So coming after comma. She lives in Noida, டெல்லியில் நாய்டான்ற பிளேஸில் இருக்காங்க. ஸோ comma. Rahu said, let's play taboo. So Rahu என்ன சொல்கிறான், comma. We have a cow, a pig, a horse and a few hens in our barn. So a cow, a pig, a horse. So a cow, comma, a pig, comma. Next one, rewrite the paragraph inserting a comma wherever necessary. இந்த paragraphல comma எங்கெங்க போடணுமோ போட சொல்லியிருக்காங்க. Rohan and Rahul are brothers. They are inseparable. They eat, play and study together. So eat one action, play one action, study one action. So they eat comma play and study together. They live in Chennai, தமிழ்நாடு. அவங்க எங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டில் சென்னை பிளேஸில் இருக்காங்க. ஸோ சென்னை கமா தமிழ்நாடு. During holidays they love to play hide and seek, ludo on snakes and ladders. So hide and seek one game, ludo on snakes one game and ladders one game. So hide and seek comma ludo and snakes and ladders. One day they decided to go to the beach. பீச்சுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. There they saw a tall pot-bellied fisherman. Ranjit said, so comma. Look, there is a boat.
look, there is a boat. The fisherman saw them and said, fisherman அவங்கள பார்த்து சொல்கிறாரு, come boys, I will give you some fish to take home. நான் உங்களுக்கு some fish கொடுக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. But the boys ran away because their mother had warned them not to talk to strangers. அவங்க பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்களாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யார், அறிமுகம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம், அறிமுகம் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட பேசக்கூடாது, பேச தேவையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அம்மா இந்த பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்களாம், ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, commas have been incorrectly used in these sentences. Rewrite the sentences correctly. ஸோ இங்கே கம்மா வந்து தேவையில்லாத அன்னெசரியான பிளேஸில் கம்மா போட்டிருக்கதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, do you don't need to do that. ஸோ here not, இங்கே கம்மா தேவையில்லை, ஸோ you cross this one. He said. ஸோ இங்கே என்ன பண்ணீங்க, ஹீக்கு பக்கத்தில் கம்மா போடக்கூடாது, செட் இங்கே கம்மா போடணும். கோ அவே. நெக்ஸ்ட் ஒன், we had fruits, cereal, vegetables and milk. ஸோ இங்கே என்ன பண்ணிங்க, வி பக்கத்தில் ஒரு கம்மா, had பக்கத்தில் கம்மா, ஸோ இட் நாட் நெசசரி. ஸோ we had fruits, cereal, vegetables and milk. ஓகே, நெக்ஸ்ட்டு, we met him for the first time on January 27, 2005. என்ன பண்ணேன், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கேன் எப்போ, January 27, 2005. ஸோ இங்கே வந்து இங்கே கம்மா தேவையில்லை, ஸோ இன்னைக்கு கிராஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, மீரா, காயத்ரி அண்டு நந்தினி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீரா கம்மா கொடுத்துருக்காங்க, காயத்ரி அண்டு நந்தினி இங்கே கம்மா தேவையில்லை. ஓகேவா, ஸோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு, find examples for each rule using a comma from the newspaper. மெயின், ஹெல்பிங் அண்டு லிங்கிங் வேர்ப். என்ன சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வந்து சர்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ரூல். ஸோ இந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, மெயின், ஹெல்பிங் அண்டு லிங்கிங் வேர்ப். Listen children, already I told definition in main verb and helping verb and main verb and linking verb. Okay, main verb na enna, helping verb na enna, linking verb na enna, definition கொடுத்திருக்கேன். Again you see in this blue box also, the verb helps in the first sentence is a main verb because it shows an action in this sentences. So இங்க வந்து என்ன சொல்றா, இதுதான் என்ன சொல்றாங்க, main verb. Okay, completing, this is a main verb. So main verb, helping verb எதுக்கு யூஸ் ஆகுது, main verbsக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நம்ம helping verbனு சொல்கிறோம். Okay, next one. In the second sentence is the verb is a helping verb because it helps the main verb completing to indicate time and meaning in a sentences. In this sentence, a helping verb is placed before the main verb. The verbs is was, were, has, have, did, do, can, will, can, could are all used as helping verbs. Okay children, once again you listen and read your book definitions also. இதே தான் நானும் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளூ பாக்ஸில் இருக்க டெஃபினிஷன்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணி அகைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, read these sentences. Write L if the underlined verb is a linking verb and H if it is helping verb. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். ரைட் எல்லுன்னா அது லிங்கிங் வேர்பாக அந்த எல் ரைட் பண்ணணும், ஹெல்பிங் வேர்பாக இருந்தால் ஹெச் இந்த பாக்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், கீதா இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹைதராபாத் பப்ளிக் ஸ்கூல். கீதா இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹைதராபாத் பப்ளிக் ஸ்கூல். வாட் இஸ் த இஸ் த அண்டர்லைன், அந்த அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்பிங் வேர்பையும் ஆர் லிங்கிங் வேர்பும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது ஹெல்பிங் வேர்பா லிங்கிங் வேர்பா நீங்கள் சென்டென்ஸை வச்சு தான் ரைட் பண்ணணும். இங்கே ஈஸி என்ன சொல்லியிருக்காங்க, கீதா இஸ் எ ஸ்டூடெண்ட். ஸோ சப்ஜெக்டை பற்றி சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டை பற்றி சொன்னனால அது என்ன வேர்பு, ஹெல்பிங் வேர்ப் ஆர் லிங்கிங் வேர்பு. Anybody identify? Yes, linking verb. So you write L in this box. Okay, next one, Neha is making tea.
Neha is making tea. Here is which one? Helping verb or linking verb? What doing Neha? Neha is making tea. So here is help the main verb. Then I'm making the main verb, no. So main verb help பண்றதுனால இது வந்து என்னது helping verb. So you will write H. Next one. Prem is helping his mother clean the cupboards now. Here is the which one? Helping verb or linking verb? He is helping. So helping. Hey அம்மாக்கு என்ன பண்றாங்க? Help பண்றாங்க. So here helping verb. This is a helping verb. So you will write H. Next one. The sun was shining brightly in the east. The sun was shining brightly in the east. The sun. Sunnோட ஆக்ஷனை சொல்கிறாங்க. சன் எப்படி இருக்கான்? ஷைனிங்காக இருக்குது. ஸோ அதோட ஆக்ஷன். ஸோ அப்போ இது என்னது? ஹெல்பிங் verb or மெயின் verb? லிங்கிங் verb. The sun was brightly அப்படின்னு சொல்லியிருந்தா லிங்கிங் verb. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? sun was shining brightly. ஸோ ஆக்ஷனையும் சொல்லியிருக்கனால இது வந்து என்னது? ஹெல்பிங் verb தான். the sun was brightlyன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அது லிங்கிங் verb. ஏன்னா சன்னோட சன்னை பற்றி சொல்லியிருந்தால் அது வந்து என்னது? லிங்கிங் verb. ஆனால் அதோட ஆக்ஷனை சொல்லியிருக்காங்க. அப்போனா அது என்னது? ஹெல்பிங் verb. Next one. The children are in the park. The children are in the park. அந்த children எங்கே இருக்காங்க? பார்க்கில். ஸோ this is a helping or linking verb? Linking verb. Next one. I was very young when we visited Kashmir. I was very young when we visited Kashmir. இங்கே ஏதாச்சும் மெயின் வேர்ப் இருக்கா? நோ. ஒன்லி சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஒன் திங். இங்கே ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் இருக்கான்னு பாருங்கள். மெயின் வேர்ப் என்ன இருக்குது? இங்கே விசிட்டட் இருக்குது. நெக்ஸ்ட் நாட் ஐஎன்ஜி சேர்ந்து இல்லை. ஸோ இது வந்து என்னது? இங்கே வாஸ் வெரி. இங்கே என்ன? வாஸ் ஹெல்ப். இங்கே ஹெல்பிங் வேர்ப் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க? ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா? நோ. ஸோ இது வந்து என்னது? லிங்கிங் வேர்ப். ஸோ எல். ஓகே. Next one. Complete each sentence with the correct verb. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸில் கரெக்ட் வேர்ப் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐ told to you singular noun or pronoun, plural noun or pronoun, then present tense and past tense also. ஸோ அதுக்கு என்ன வேர்ப் ரைட் பண்ணுமோ நீங்கள் ரைட் பண்ணுங்கள். they given in bracket also. okay, first one. the mare dash given birth to a foal. The mare for given birth to a foal. The mare is the singular or plural? Singular. So has given. Next one. A school of fish dash swimming in the river. A school of fish. A school of fish இருக்கப்ப அந்த ஃபிஷ்ஷோட குரூப் அது ஒன்லி ஒரு குரூப் தான் இருக்குது. நிறைய ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷர்ஸ் அப்படி இல்லை, ஒரு குரூப் தான். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்லி. ஸோ இஸ். A school of fish is swimming in the river. Next one. A pride of lions dash seen in the forest. Here also group of lion. So was. Singular. Was. Next one. The zoo dash going to bring a baby gorilla. The zoo dash going to bring a baby gorilla. So and the zoo. So the zoo ன்றப்ப singular, no. So is. நெக்ஸ்ட் இங்கே என்ன? இஸ் ஆர் ஆம் கொடுத்துருக்காங்க. ஆம் வந்து ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் வரும் இல்லையா? ஸோ இங்கே நாட் கிவன் ஐ. ஸோ இஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு ஐ டேஷ் நியூ டு திஸ் ஜங்கிள். ஸோ ஹியர் ஆம் ஆர் ஆர்? ஆம். ஐ ஆம் நியூ டு திஸ் ஜங்கிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் ஐ வந்து ஆம் போடலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? வாஸ் ரைட் பண்ணலாம். ஐயை வந்து சிங்குலராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்? வாஸ் ரைட் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் ஆம் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐ வந்து பாஸ்ட் டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் I dash went to yesterday. I dash went to yesterday. Yesterday I was went to. So yesterdayன்றப்ப என்னது? past tense, no. So அப்போ I was ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். Rearrange the words and use a correct linking or helping verb to form complete sentences. Use the correct form of this
tense form the tense wherever necessary. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லிங்கிங் வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் எதுவுமே இங்கே கொடுக்காம சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து அரேஞ்ச் நாட் அரேஞ்சாக கொடுத்துருக்கோம், அரேஞ்ச் ஆகாமல் தனித்தனியாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெல்பிங் வேர்ப் அண்ட் லிங்கிங் வேர்ப் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டென்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வேறெவர் நெசசரி சொல்லியிருக்காங்க, டென்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் லிசன், எ ரகு பாய். ஸோ ரகு, ஸோ நம்ம என்ன ரைட் பண்ணலாம், ரகு இஸ் எ பாய். ஓகே, ரகு இஸ் எ பாய். ஹியர் இஸ் த லிங்கிங் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், ரெய்னிங், எஸ்டர்டே இட். ஸோ எஸ்டர்டே அப்படின்றப்ப நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் ரைட் பண்ணலாம், வாஸ் ரைட் பண்ணோம். ஓகே, இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. இங்கே வாஸ் ரைட் பண்ணியிருக்கோம், ஆனால் எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்டர்டேன்றப்ப பாஸ்ட் டென்ஸ்னோ, ஸோ அப்போ இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட்டட் பேப்பர், சன்னி, ஷீ. So she has completed the paper. Next one, Shani has completed the paper. Next one, Tink is not uncle well today feeling. So whose uncle? Tinky's uncle. Tinky's uncle is, Tinky's uncle only one person, not feeling well today. Last one, my best you friend. ஸோ என்ன ரைட் பண்ணலாம், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே children, all of you understand linking verb and helping verb, comma. Okay, are you understand or not? All are understand now? Okay children, this lesson over. Thank you.